ஆண்டவரை சோதிப்பதா? பிரைஸ் தி லார்ட். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பழக்கனிகளையும் திறந்து இடம் கொல்லாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனா என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று இறைவாக்கினர் மல்கியா மலாக்கி 3:10 சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் இங்கு கூறக்கூடிய வார்த்தை என்னை சோதித்து பாருங்கள். நாம் ஆண்டவரை எதில் சோதிக்க வேண்டுமாம்? ஆண்டவருக்கு அதிகமாக நாம் கொடுத்து ஆண்டவரை சோதிக்க வேண்டுமாம். சோதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை அதிகமாக ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். ஆண்டவர் நமக்கு முன்பாக வந்து நின்று, மகளே எனக்கு நீ இந்த காசை கொடுக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்டானா நம்ம கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? ஆண்டவரே என்ன 1000 ரூபாய் கேட்குறீங்க, இந்தாங்க 10,000 வச்சுக்கோங்கன்னு நம்ம சொல்லி தூக்கி கொடுப்போம்ல. ஆனால் ஆண்டவர் இப்போ அப்படி வரமாட்டார். யாருடைய உருவில் வருகின்றார்? ஏழைகளின் உருவில் வருகின்றார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகளாகிய பொருளையும் மற்ற எல்லா சம்பாத்தியங்களையும் நமது மனதிற்கு ஏற்றாற் போல ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்றுதான் அர்த்தம், அன்பானவர்களே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயினுடைய சட்டத்தின்படி 10ல் 1 பகுதி கொடுக்க வேண்டும் என்று, அது பழைய ஏற்பாட்டு காலம், அதில் அவ்வளவுலாம் கொடுக்க வேணாம் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையை எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் அதை குறித்து விவாதிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது 10%, 20%, 30% நமது சம்பாத்தியத்திலிருந்து பணத்தை அல்ல. மாறாக அவர் நம்மிடம் விரும்புவது மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற 100% உதவும் இருதயத்தை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறாரே ஒழிய, நாம் அது 2 கொரிந்தியர் 9:7 சொல்லப்பட்ட விதமாக கட்டாயத்தினால் அல்ல, அல்லது விசனமாயும் அல்ல நாம் கொடுப்பது. ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும், தாராளமாக மனம் உவந்து தியாகத்தோடு நாம் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆம், அன்பானவர்களே, சொல்வது எனக்கே பத்தலை, நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்ன்று. ஆனால் 2 காசு போட்ட ஏழை விதவையினுடைய காணிக்கை தான் உகந்த காணிக்கை என்று ஆண்டவர் சொன்னதையும் நாம் மறக்கக்கூடாது. அதனால் இது நாள் வரைக்கும் நாம் எல்லாம் எனக்கு தான், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கே பத்தலை, அவங்களுக்கு தான் இந்த பணமெல்லாம், என்னுடைய சம்பளமெல்லாம் போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தோம் என்றால் நாம் இன்றே முடிவு செய்வோம். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ என்னை சோதித்து பார். இதோ நான் ஆண்டவரே, நான் இப்பொழுது நான் முடிவு எடுக்கிறேன்ப்பா, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு மாத வருமானத்திலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் ஏழைகளுக்காக நான் எடுத்து வைப்பேன் என்று நாம் உறுதி எடுத்தோம் என்றால் அந்த உறுதியை ஆண்டவர் நிச்சயம் பார்ப்பார். நான் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் அதில் மிகவும் சந்தோஷப்படுவார். நாமே கண்டு கொள்ளலாம். நாம் ஏழைகளுக்கு அதிகமாக உதவக்கூடிய மாதத்தில் பிரயாண செலவுகளோ அல்லது வீணான மருத்துவ செலவுகளோ இல்லாமல் நாம் நன்றாக சந்தோஷமாக வாழக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நம்மை அநேக காரியங்களில் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை, அன்பானவர்களே. அதனால் இன்றே நாம் முடிவு செய்வோம், எவ்வளவு நாம் ஏழைகளுக்கு உதவ போகின்றோம் என்பதை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நாம் முடிவு எடுப்போம். ஆண்டவர் நிச்சயம் அதை கனம் பண்ணுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் கூட நான் உமக்கு பிடித்தமான ஏழைகளுக்கு நான் உதவ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நான் வந்திருக்கின்றேன். இதிலிருந்து நான் சிறிதும் அப்பா பின்னால் சென்று விடாதபடிக்கு நான் உமக்கு அதிகமாக நான் கொடுத்து தகப்பனே சந்தோஷம் அடைய நீர் எனது மனதை நீர் மாற்ற வேண்டும் என்று உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.